இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை இருட்சட்டிலையும் செய்யலாம், ஓவன்லேயும் செய்யலாம். 2 மெத்தடையும் நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பவுடர் சுகர் 1/4 கப்பு. ஏலக்காய் வாசம் பிடிக்கிறவங்க அந்த பவுடர் சுகரில் 2 ஏலக்காயை சேர்த்து முனிக்கிறணும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு எண்ணெய், 1 சிட்டிகை சால்ட்டு. இப்போ ஒரு பவுல் எடுத்து இந்த கோதுமை ஆட் பண்ணுங்கள். 1/4 கப் பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிடுங்க. 1 சிட்டிகை உப்பையும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 1/2 கப்பு எண்ணெயை ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். எண்ணெய் ஊற்றி பிஸ்கெட் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். இன்னும் கூடுதல் டேஸ்ட் வேணுன்னா நெய் ஊற்றி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட்டாக பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இருட்சட்டியை கொஞ்ச நேரம் சுட வைக்கணும். கொஞ்சம் சூடாகட்டும் இருட்சட்டி. அதே மாதிரி ஓவனையும் நம்ம ஆன் பண்ணிடணும், ப்ரீஹீட் பண்ணிடணும். இப்போ இருட்சட்டியை சிம்மில் தான் வைக்கணும், ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது. அந்த இருட்சட்டியில் இன்னொரு தட்டையும் வச்சுருங்க. என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாதனால நான் தட்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இருக்கவங்க ஸ்டாண்டை வச்சு அது மேலே இந்த பிஸ்கெட் பண்ணதை வச்சு 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 20 உருண்டைகளாக உருட்டி அதை பிஸ்கெட்டாக ரவுண்டாக ஆக்கி அதை இருட்சட்டியில் வேக வைக்க போகிறோம். இப்போ இருட்சட்டி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கெட்டையும் பண்ணிட்டோம். இப்போ அந்த தட்டு மேலே இந்த தட்டை வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி 25 மினிட்ஸ் வச்சுட்டா சூப்பராக பிஸ்கெட் ரெடி ஆகிடும். ஓவனை 180 டிகிரி சென்டிகிரேடு இல்லைன்னா 350 ஃபாரன்ஹீட்டில் நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இதில் 3 பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஒரு டீயை சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது கோதுமாங்கிறதுனால. இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிஸ்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடோடு இருக்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதை ஆற விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதே மாதிரி ப்ரீஹீட்டான ஓவனில் இந்த பிஸ்கெட்டையும் வேக வச்சாச்சு. அதுவும் வெந்துருச்சு. இப்போ 2ஐயும் எடுத்து சர்வ் பண்ணலாம்.
சூப்பரான சுவையான கோதுமை பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.